சரணமையப்பா. அகிலாண்ட பொடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. இன்னைக்கு ஐயப்பனை பத்தி தாங்க பேச போறேன். கருணையின் வடிவான கடவுள் ஐயப்பன். அது கருணாகரமூர்த்தி ஐயப்பன். ஏன் இது விளக்கம் சொல்ற பாருங்க. கருணையின் வடிவான ஐயப்பன்னா அவனை வணங்கும் பக்தர்களை பார்த்துக்கினே இருக்கான். எவன் நம்மளை வணங்குறான், எவன் முழு மனதோட நம்மளை துதிக்கிறான், வணங்குறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு கஷ்டங்களை கொடுப்பான். ஆனா ஒருபோதும் அவர்களை தலைகுனிய வைக்க மாட்டான். தலை நிமிர வச்சிருவான். அவனை கேவலமா பேசினவங்க மத்தியில, அவனை எப்படியெல்லாம் அவனை தலைகுனிய வச்சவங்க மத்தியில தலை நிமிர வச்சு தான் பிள்ளைன்னு யாருன்னு காட்ட வச்சிருவான். அதுதான் ஐயப்பன். கருணாகர மூர்த்தி, கருணையின் வடிவானவன். அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவன் 1000 கைகளுமே அவனை தாங்கும். ஐயப்பன் 1000 கையுமே அவன் தன் கஷ்டத்துல இருக்கிற பக்தர்களை கை கொடுத்து தூக்கி நிறுத்துறான். டே, நான் இருக்கண்டா, நீ சதா என்ன துதிக்கிற, சதா என்ன வணங்குற, நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். பாருங்க, இது சின்முத்திர. இந்த சின்முத்திர ஒளியால கை கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ஒரு பகவான். அதான் கருணையின் வடிவான கருணாகர மூர்த்தியே சுவாமியே சரணம் ஐயப்பா.